Hello students, welcome back to our channel மாணக்கர் ஆசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோல இன்னைக்கு 12th ஸ்டாண்டர்டுக்கான பப்ளிக் எக்ஸாமினேஷன் எல்லாமே வந்து பார்த்தனா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ 12th ஸ்டாண்டர்டுக்கான பப்ளிக் எக்ஸாமினேஷன் இன்னையோட வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஆல் சப்ஜெக்ட்டுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் கீ ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்தனா போயிட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்தனா இந்த கீ ஆன்சர் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு சில பாடங்களில் வந்து பார்த்தனா கிரேஸ் மார்க் அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் வந்து பார்த்தனா அப்ஜெக்ஷன் வந்து பார்த்தனா கொடுத்துருக்காங்க. இப்போ கம்ப்யூட்டர் ஆகட்டும், அதே மாதிரி வந்து மேக்ஸு இதில் மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து தப்பாக கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம் எரரு இந்த மாதிரி நிறையா வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ஷன் வந்து முன் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கீ ஆன்சர் ப்ரிப்ரேஷன் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ இந்த அப்ஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிவிட்டு கீ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 12th பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஆல் சப்ஜெக்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த கீ ஆன்சர்லாம் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு கிரேஸ் மார்க்கு எந்த பாடத்துக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கீ ஆன்சர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இப்போ டிஜின்னு சொல்லுவோம், டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன், அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயுமே வந்து பார்த்தோன்னா எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா எர்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி கிரேஸ் மார்க் தொடர்பாக அப்டேட் வந்து கொடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இப்போ பேப்பர் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லிபரலாக தான் இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் வந்து கிடையாது. ஸோ கண்டிப்பாக சென்டம் மார்க் பொறுத்த வரைக்கும் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா இந்த வருஷம் நிறைய சென்டம் மார்க் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா நிறையா வந்து பார்த்தோன்னா நம்ம எக்ஸப்ட் பண்ண கொஷின் வந்திருக்கு, அதே மாதிரி மாட்ரேட்டாக கேட்பாங்கன்னு பார்த்தீங்களா அந்த மாதிரி கொஷின் வந்து பார்த்தோன்னா வந்திருக்கு. அதனால் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லிபரலாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, அதே மாதிரி எப்போ ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க, இந்த பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 38 மாவட்டங்களில் வந்து பார்த்தோன்னா நடைபெற இருக்குது. ஸோ அதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஸோ கீ ஆன்சர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 28 அப்படி இல்லைனா ஏப்ரல் 2 வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே கிரேஸ் மார்க்கிலான அப்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கீ ஆன்சர் வந்தால் மட்டும்தான் எந்தெந்த பாடத்துக்கு கிரேஸ் மார்க் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்றுடன் நிறைவு பெற்றது. ஏப்ரல் 4 விடைத்தாள் திருத்தும் பணிகள் தொடக்கம். இப்போ ஏப்ரல் 4 பார்த்தீங்கன்னா இப்போ கீ ஆன்சர் ப்ரிப்ரேஷன், கீ ஆன்சர் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சப்ஜெக்ட் வைஸாக. தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸ், அதாவது ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கீ ஆன்சர் ரெடி பண்ணதுலையுமே வந்து பார்த்தோன்னா ஒரு சில பிழைகள் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து கெமிஸ்ட்ரியில் வந்து ஒரு சில கொஷின் வந்து பார்த்தோன்னா கேட்டிருந்தாங்க, அது எதாவது கம்பல்சரியில் வந்து எதாவது கிரேஸ் மார்க் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி மேக்ஸு, கம்ப்யூட்டரு இந்த மாதிரி நிறையா கொஷின்ஸில் வந்து பார்த்தோன்னா எரரு, ஒரு சில பேர் அக்ரிலையுமே வந்து பார்த்தோன்னா கொஷின் வந்து ஏற்றமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா கரெக்ஷன் பண்ணுற ப்ராசஸ் நடக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று முடிவடைந்த நிலையில் வரும் ஏப்ரல் 4 விடைத்தாள் திருத்தும் பணிகள் தொடங்குகிறது அப்படின்னு சொல்லி அரசு தேர்வுகள் துறை இயக்கம் வந்து அஃபிஷியலாக சர்க்குலர் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு விடைத்தாள் திருத்தும் பணிகள் ஏப்ரல் 4 முதல் 17 நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிவுகளை வந்து எப்போ வெளியிடுறாங்கன்னா மே 9 வந்து பார்த்தோன்னா வெளியிட போகிறாங்க. ஸோ பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் மே 9 வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இது டென்டென்டிவ் தான். பேப்பர் வேல்யூஷன்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா மே இந்த 9 உள்ளே கூட அதுக்கு முன்னாடியே கூட ரிலீஸ் பண்ணிடுவாங்க. வெளியிடுவதற்கு அரசு தேர்வுகள் துறை திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு கடந்த மார்ச் 3 தொடங்கி இன்று மார்ச் 25 வரை நடைபெற்றது. இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் 7518 பள்ளிகளில் இருந்து கிட்டத்தட்ட 3,78,545 மாணவர்கள், 4,24,023 மாணவிகள், கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 18,344 தனித்தேர்வர்கள், சிறைவாசிகள் 145 என மொத்தம் அதாவது 8,21,057 மாணவர்கள், அதே மாதிரி 3,316 தேர்வு மையங்களில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து எழுதியிருக்காங்க. இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாமினேஷன் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்டோட ஸ்ட்ரென்த்து வந்து அதிகம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 8,21,057 மாணவர்கள் வந்து பார்த்தோன்னா பொதுத் தேர்வு எழுதியிருக்காங்க மாவட்டம் முழுமைக்குமே. இதில் பார்த்தீங்கன்னா 3,316 தேர்வு மையங்களில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் சென்டரில் வந்து தேர்வை வந்து எழுதியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் இந்த ஷெடியூல் பிரகாரம் நம்ம பார்க்கும்போது 26 பேப்பர் எல்லாமே வந்து ஸ்கிரிப்ட் ஃப்ரம் கலெக்ஷன் பாயிண்ட்டுக்கு போகுது. அங்கேருந்து சப்ளிங் ப்ராசஸ் நடக்கும் 27, 28, 29. ஸோ இதற்கிடையில் வந்து பார்த்தோன்னா கீ ஆன்சர் அந்தந்த சப்ஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா வல்லுநர்த்தன்மை கொண்ட
ஆசிரியர்கள் வந்து கீ ஆன்சர் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. கீ ஆன்சர் பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி பார்த்தாலும் 28ஆம் தேதி அப்படிலாம் 29ஆம் தேதி வந்து கிடச்சிரும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2ஆம் தேதிக்குள்ளே கீ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அந்த கீ ஆன்சர் வந்தால் தான் நமக்கு எதுக்கு கிரேஸ் மார்க் வந்து கிடைக்குது. கீ ஆன்சர் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்ம சேனல் நான் சொல்கிறேன் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு கிரேஸ் மார்க் இருக்குது அப்படின்னு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி சிஎஸ்ஓட வேல்யூஷன் ஸ்டார்ட் ஆகும்போது 5ஆம் தேதி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஇ வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதற்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு பணிகளை கண்காணிப்பதற்காக கண்காணிப்பதற்காக 43,446 தேர்வு அறை கண்காணிப்பாளர்கள், 4,470 பறக்கும் படையினர் கண்காணிப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டனர். மேலும் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் எழுதுவதற்கு 5,606 ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட்டு வந்தனர். இந்நிலையில் கடந்த மார்ச் 3ஆம் தேதி முதல் மார்ச் 25ஆம் தேதி இன்று வரை நடைபெற்ற தேர்வுகளின் விடைத்தாள்கள் அந்தந்த மாவட்டங்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் எழுதின ஆன்சர் ஸ்கிரிப்ட் எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் வைஸாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கும், அங்கே வந்து உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்ட் எல்லாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் எழுதுன தமிழ், இங்கிலீஷு, அதே மாதிரி ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலீஸும் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க, துப்பாக்கி வச்ச போலீஸ் இவங்க இருப்பாங்க. அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது வைக்கப்பட்டுள்ள அங்கிருந்து தமிழ்நாடு முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட விடைத்தாள் திருத்தும் மையங்கள், அதாவது 38 மாவட்டத்திலுமே சேர்த்து 80க்கும் மேற்பட்ட பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து இருக்கும். மார்ச் 26ஆம் தேதி முதல் பிரித்து அனுப்பி வைக்கப்பட உள்ளது. பின்னர் விடைத்தாள் திருத்தும் மையங்களில் ஏப்ரல் 4ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை முதன்மை விடைத்தாள் திருத்துபவர்கள் நியமிக்கப்படுவார்கள். அனுபவம் வாய்ந்த முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் விடைத்தாள் திருத்தம் செய்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் பின்னர் மாணவர்களுடைய மதிப்பெண்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டு ஒரு மே 9ஆம் தேதி தேர்வு முடிவுகள் பள்ளி கல்வித்துறை வெளியிட உள்ளனர். விடைத்தாள் திருத்தும் பணியில் கடந்த ஆண்டுகள் நடைபெற்றது போன்ற தவறுகள் எதுவுமே ஏற்படாத வகையில் திருத்தும் பணிகளை நடைபெற வேண்டும் என்று அரசு தேர்வுகள் துறை இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வேல்யூஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ 12th வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லைஃப் எல்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு மேலே வந்து எல்லாம் காலேஜுக்கு போக போகிறீங்க. ஸோ மெயினாக அந்த மே 9ஆம் தேதி வரை எல்லாத்துக்குமே வந்து ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும், டிப்ரெஷன் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும். அதெல்லாம் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கக்கூடாது. பப்ளிக் எக்ஸாமினேஷன் முடிஞ்சிருச்சு, இனிமேல் வர மார்க் வரட்டும். ஸோ இதுக்கு மேலே உங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்துக்கோங்க. ஸோ நிறைய புக்ஸ் படிங்க, அதே மாதிரி லைப்ரரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா போங்க. ஸோ 12th முடிச்சாச்சு, அடுத்த கட்டமாக உங்கள் வாழ்க்கை, உங்களுடைய லைஃபு என்னவா நீங்கள் ஆக போகிறீங்க, ஸோ நீங்கள் என்னவா ஆக விரும்ப போகிறீங்க, அதுக்கு இப்போலேருந்தே உங்களை வந்து தயார்படுத்துங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மாயை தான். ஏப்ரல் 9ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. மே 9ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுடைய லைஃபே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரயோஜனமானதை நல்லா பாருங்கள், படிங்க. மெயினாக வந்து இம்பார்ட்டண்ட்டாக உங்கள் லைஃபுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ணக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே நான் தொடர்ந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மே 9ஆம் தேதி நம்ம லைவ் வந்து பார்த்தோன்னா அப்டேட் பண்ணுவோம். +2 ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா அப்டேட் பண்ணுவோம் லைவாக. ஸோ அந்த லைவ்லலாம் ஜாயின் பண்ணுங்கள், உங்களுடைய ரிசல்ட்டெல்லாம் நம்ம பார்த்து சொல்கிறேன். ஸோ பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் Day 1 பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் சீரிஸு, Day 2 பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் சீரிஸு, இதெல்லாமே வந்து நான் டெய்லியும் அப்டேட் பண்ணுறேன். அந்த அப்டேட்லாம் வரணும்னா மாணக்கர் ஆசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். இதான் அப்டேட்டு. தேங்க்யூ.